பிரியங்கா காந்தி தலைமையில் காங்கிரஸ் அணுகுமுறை செய்யுமேயானால் வேலையை ஏற்கிறேன்னாரு கலைஞர் கருணாநிதியுடைய மாபெரும் மகன் மு.க. ஸ்டாலின் ஷிண்டேயும் தேவேந்திர பட்னவிஸும் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு முதல் காரணம் அந்த 4500 ரூபா வந்தோடனே ஒரு ஸ்டவ் வாங்கிட்டேன், ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கி பேசன் பவுடர் இந்த மீன் மாதிரி வெள்ளை எடுத்து போட்டீங்கன்னா பாருங்க எப்படி தடுப்புறாரு. ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் the top political analyst from India, the one and only மிஸ்டர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லி அனைத்து கிராம தேவதைகளை எல்லாம் வணங்கிவிட்டு நாம் இந்த பேட்டியை ஆரம்பிப்போம். இன்று சுட சுட இருக்க கோரியது சமாச்சாரம் மகாராஷ்டிரா. ஆனால் டெல்லியில் குளிர் அதிகமாகி விட்டது கணேஷ். இன்னைக்கு 8 டிகிரிங்க. அப்பா செம்ம குளிர் சார். அப்போ போட்டிட்டு இருக்கோம், நைட்ல தான் இருக்குது, டே டைத்துல இட் இன்க்ரீசஸ். ஓகே, சூப்பர். ஆனா அரசியல் சூழ்நிலை இன்று பாராளுமன்றம் ஆரம்பம் 25 திங்கட்கிழமை நவம்பர் மாதம் காலை 11 மணிக்கு. நாம ரெக்கார்ட் பண்றது 8 மணிக்கு பண்றோம். ஆனா அங்க பாராளுமன்றத்தில் சுட 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 இருக்க போகுது. ஆமா சார், இன்னைக்கு சுட சுட இருக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம மகாராஷ்டிராவை கவர் பண்ணிடலாம் சார். நீங்க சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்கு இல்லையா? மகாராஷ்டிரா நீங்க ப்ரெடிக்ட் பண்ணீங்க பிஜேபி தான் வின் பண்ண போகுது அப்படின்னு போன இன்டர்வியூல ப்ரெடிக்ட் பண்ணீங்க. அதே மாதிரி வின் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த அளவுக்கு ஒரு மேசிவ் விக்டரி நீ கணிக்கவே முடியாத அளவுக்கு வந்துருச்சே சார். வின் பண்ணுவோம்னு தெரியும், பட் இப்படி ஒரு விக்டரியா நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? அதற்கு 2 காரணம் ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், பொதுமக்களுக்கு வாக்காளர்களுக்கு நேரடியாக வங்கியில் டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்பர் என்று மொபைல் மூலமாக பணத்தை கொடுத்ததனால் கடந்த 10 வருடங்களில் நரேந்திர மோடி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் காரணம். ஒன்று. இரண்டாவது, பேங்கி அதாவது ஒரு ஏழை எளிய பெண் மகளுக்கு பரிசு என்று சொல்லி ஏக்நாத் ஷிண்டே 23 ஜூன் மாதமே ஆரம்பித்தார் ஒரு பெரிய ஸ்கீம் ஒண்ணு. 15 லட்சம் கோடி போட்டார். நல்லா அந்த ஸ்கீம் பிக்கப் ஆயிடுச்சு. ஏழைங்களுக்கெல்லாம் உதவுது அந்த பணம். ஓகே, வெரி குட். நான் பூனால இருந்தேங்க போன மாசம், பாம்பேல எல்லாம் இருந்தேங்க. உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன் உங்களுக்கு. ஆமா. அங்க தெருக்கடையில ஒரு முனையில ஒரு லேடி ஒரு சின்ன ஸ்டவ்ல ஒரு பஜ்ஜி போட்டு வித்துட்டு இருந்தாங்க. படா பாவுன்னு பேர் அந்த ஊர்ல எல்லாம். அந்த அம்மா கிட்ட நான் கேட்டேன், ஹிந்தியில பேசிட்டே கேட்டேன். அந்த அம்மா பீகார்ல இருந்து வந்திருக்காங்க, அந்த ஊர்ல இருக்காங்க. நான் 4500 ரூபா வந்தோடனே ஒரு ஸ்டவ் வாங்கிட்டேன், ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கி பேசன் பவுடர் அந்த கடலை மாவை வாங்கி அதுல பஜ்ஜி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த 4500 ரூபா ஏக்நாத் ஷிண்டே கொடுத்தாரு, அது நல்ல லாபம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. பரவாயில்லையே. ஓகே. அண்ட் மோரோவர் ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரனை கேட்டேன், என்ன அவன் எலக்ட்ரிக் சைக்கிள் ரிக்ஷா வாங்கிட்டேன்னு சொன்னாரு எங்கிட்ட. ஓகே. ஏழை மக்களுக்கு டார்கெட்டிங் மிடில் கிளாஸ் விட டவுன் மிடில் கிளாஸ் பண்ணிருக்காங்க. சார் இங்க क्वेश्चन வருது சார். அதாவது என்னன்னா, பிஜேபி இஸ் ஆல்வேஸ் அகைன்ஸ்ட் ஃப்ரீபீஸ். பட் இந்த இடத்துல நம்ம ஃப்ரீபீஸ் கொடுத்துருக்கோம். இது அகைன்ஸ்ட் பிஜேபி பாலிசி இல்லையா? இது சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் தானே சொல்றாங்க. இட் இஸ் நாட் ஃப்ரீபி. ஓகே. இப்ப கர்நாடகாலையும் தமிழ்நாட்டிலையும் திமுகவும் காங்கிரசும் தருவேன் என்று சொன்னார்கள். தரல. பெட்ரோல் விலையை இறக்கிறேன்னாரு கலைஞர் கருணாநிதியுடைய மாபெரும் மகன் மு.க. ஸ்டாலின். முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணாரு? டீசல் விலை இறக்கினாரா? ஆனால் மகாராஷ்டிராவிலும் பீகாரிலும் மத்திய பிரதேசத்திலும் டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்பர். இவர் எங்க பணம் கொடுக்கிறாரு ஸ்டாலின்? அவர் பேங்க் கொடுக்காத பண்றாரு. எல்லாரும் 100% பணம் போகுதுங்க. இங்க காரங்கெல்லாம் பணத்தை அடிக்கிறாங்க. பேங்க் காரங்க, டிஎம்கே காரங்க, போலீஸ்காரங்க தமிழ்நாட்டுல பணம். அது வட இந்தியால இல்லை. வித்தியாசம். நரேந்திர மோடியும் ஏக்நாத் ஷிண்டேயும் தேவேந்திர பட்னவிஸும் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு முதல் காரணம் அந்த மகளிர் திட்டம். இரண்டாவது திட்டம் ஆர்எஸ்எஸும் விஸ்வ இந்து பரிஷத்தும் களத்தில் இறங்கி பணிபுரிந்தார்கள்.
மூன்றாவதாக ஒற்றுமை வந்து விட்டது. சரத்பவார் மீது நம்பிக்கை குறைந்து விட்டது. பரிவார்வாத், குடும்ப அரசியல் சொல்லி 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 சரத்பவாருடைய பொண்ணு டமால் பண்ணிட்டாங்க. சுப்ரியா ஷூலே அவ்வளவுதான் இல்லையா? அவங்களோட உத்தவ் தாக்கரே அவ்வளவுதான் சொல்ல முடியாது. இன்னும் 5 வருஷம் கழிச்சு என்ன வந்து அந்த வேகம் நின்று போச்சு. ஆமா சார். ஆதித்ய தாக்கரே ஜெயிச்சாரா? ஆதித்ய தாக்கரே ஜெயிச்சிட்டாரு. 8000 ஓட்டுல ஜெயிச்சாரு. அவ்வளவு 64,000 ஓட்டுல ஜெயிச்சாரு. 8000 ஓட்டு தான் ஜெயிச்சிருக்காரு. அதையும் தவிர கேப்டன் தமிழ்செல்வன் என்பவர் சியான் என்ற ஒரு இடத்தை வந்து தேர்வு பெற்று இருக்கிறார். தமிழ்காரர், ஒரு முதல் தமிழ்காரர், 2வது முறையாக எம்எல்ஏவாக இருக்கிறார். தேவேந்திர பட்னவிஸிற்கு மிக மிக அதிகமாக நெருக்கமாக உள்ளவர். அவர் ஒரு தமிழ்காரர். அங்க பிறந்து வளர்ந்தவர் அங்கதான். ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து தென்காடு மாவட்டத்திலிருந்து சென்று 50 வருஷத்துக்கு முன்னாடி குடியேறியவர். அவரெல்லாம் ஜெயிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டுல வந்து இதையெல்லாம் திமுக குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 234 தொகுதிகளில் பாஜகவும் ஏக்நாத் ஷிண்டேயும் அஜித் பவாரும் ஜெயித்திருக்கிறார்கள். 288 தொகுதி உள்ள மகாராஷ்டிரா அசம்பிளியில். அதாவது ஒரு தமிழ்நாடையே பிஜேபி பிடிச்சிடுச்சு மகாராஷ்டிரால. 234 சீட்ஸ் சாலிட். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வயத்துல ஜுரத்தை கொடுக்குங்க. எஸ்பெஷலி இந்த அதானின்னுட்டு இந்த வெல்த் கிரியேட்டர்ஸ்க்கு மேல ஒரு ஆன் ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க ராகுல் காந்தி. அது நெகட்டிவா போச்சுங்க மகாராஷ்டிரால. மகாராஷ்டிரா பைனான்சியல் கேபிட்டல் கணேஷ். அது அந்த மாதிரி இப்போ ராகுல் காந்தியும் சில கட்சிக்காரர்களும் சேர்ந்து உத்தவ் தாக்கரே சேர்ந்து அதானி மீது எடுத்த போர் தொடுப்பு என்பது எதிர்வினையாகிவிட்டது. அது ஸ்டாலினுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலினுடைய மரியாதைக்குரிய மாப்பிள்ளை சபரீசனுக்கு அது ஒரு வேட்டு இருக்கும். பட் ஆனா வந்து காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அதானியோட பணத்தை வச்சுதான் ஜெயிச்சிட்டாங்க திட்டக. சீமான் கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஏன் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு சீமான் கேட்டிருக்காரு இன்னைக்கு அல்ல. எப்படி அதானியுடன் ரகசிய சந்திப்பு ஏன் போட்டோ வராது இருந்தது ஏன்? அதனால என்ன அது அதானியுடன் என்ன தொடர்பு? அது ஆக மொத்தம் வெல்த் கிரியேட்டர்ஸ் நீங்க நெகட்டிவா போகக்கூடாதுங்க. மகாராஷ்டிரால அது ஒரு மாபெரும் எதிர்வினை ஆகிவிட்டது. சரத்பவார் சொன்னார் ராகுல் காந்தி கிட்ட சொல்லாது. எல்லாத்தோட முக்கியமானதுங்க மகாராஷ்டிரா தேர்தலுடைய படிப்பினை இந்தி கூட்டணியை உடைக்க இருக்கிறது. மம்தா பானர்ஜி இன்று காலை சொல்லிவிட்டார், இந்தி கூட்டணியுடைய தலைமையை மாற்ற வேண்டும் என்று. ராகுல் காந்தியோட ஃபியூச்சர் என்ன சார் ஆகும்? ராகுல் காந்தி தானே இந்தி கூட்டணியோட முதுகெலும்பே. அவர் தானே ஒரு ஜெல்லிங் ஃபேக்டரா இருந்தாரு. இப்ப வந்து அவரோட ஃபியூச்சர் என்ன ஆகும்? முதுகெலும்பு முறிக்கப்பட்டு விட்டது. ராகுல் காந்தியினுடைய எதிர்காலம் என்பது பிரியங்கா காந்தியுடைய எதிர்காலத்துடன் ஒப்பிட்டு பார்த்தால் ராகுல் காந்தி தள்ளப்படுவார், கீழே தள்ளப்படுவார். பிரியங்கா காந்தியை முன்னிலை நிறுத்தி 2029 பிரியங்கா காந்தி தலைமையில் காங்கிரஸ் அணுகுமுறை செய்யுமேயானால் ஒருவேளை காங்கிரஸிற்கு ஒரு 50 சீட் எக்ஸ்ட்ரா வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இனி காங்கிரஸ் என்பது மத்திய அரசாங்கத்தையோ மாநில அரசாங்கத்தையோ பிடிக்க முடியாத அளவிற்கு மாநில கட்சிகள் பெரிதாகிவிட்டது. அது மகாராஷ்டிரா தேர்தலுடைய படிப்பினை. ரீஜனல் சட்ராப்ஸ் எல்லாம் ரொம்ப இப்ப பாருங்க, தமிழ்நாட்டை 60 வருஷம் ஆச்சுங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் பதவிக்கு வந்ததுங்களா? எங்க வந்தது? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அடுத்த 5 வருஷத்தை வரும் நீங்க எதிர்பார்க்கீங்களா கணேஷ்? கிடையாது சார். எப்ப எங்க சார் வர முடியும்? அவ்வளவு நான் போட்டு நான் மாதிரி போட்டுட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. திருப்பதி ஏழுமலையானுக்கு போட்ட நாவும். காங்கிரஸ் என்பது போய் அந்த ஒரு சித்தாந்தத்திலிருந்து தாங்கள் தண்டவாளத்திலிருந்து தடம் பிறண்டால் பொதுமக்கள் எதிர்க்கிறார்கள் என்பதுதான் உத்தவ் தாக்கரேக்கு கிடைத்த பாடம். அதுதான் இந்துத்துவாவிலிருந்து வெளியே வந்தது ஒரு மாபெரும் அடி. ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகம் கூட உத்தவ் தாக்கரே என்று கற்றுக்கொள்ள வேண்டியது திராவிட சித்தாந்தத்தை திமுக கைவிடுகிறது என்ற எண்ணம் பொதுமக்களிடையே வந்து விட்டது. 26 பாதிக்கும் மகாராஷ்டிரா தேர்தலுடைய நிழல் அது, ஷேடோ. சார் அதே மாதிரி உத்தவ் தாக்கரேயோட ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும்? நம்ம வந்து ராகுல் காந்தி இதை பார்த்தோம். ராகுல் காந்தி இனிமேல் கொஞ்சம் ஸ்லட்டர் ஆயிட்டு தான் இருக்கிறார். நீங்க சொன்னீங்க பிரியங்கா காந்தி மைட் டேக் ஓவர் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி உத்தவ் தாக்கரேயோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க?
ஏன்னா வந்து அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. அவர் வந்து எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு லிட்டரலி ஸ்டன்ட். இது எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? ஸ்டண்டுக்கு காரணம் என்னன்னா ஹிந்துத்துவாவை கைவிட்டது அவருடைய தகப்பனார். அதையும் தவிர பிராமின் நான் பிராமின் அங்க கொண்டு போனார். மகாராஷ்டிரால 12% பிராமின் இருக்காங்க. தேவேந்திர பட்னவிஸ் ஒரு பிராமணர். ஓகே. கொஞ்சம் நான் பிராமின் திராவிட மாடல்ன்ற மாதிரிலாம் ஆரம்பிச்சாரு. மகாராஷ்டிரா மாடல்னுட்டு அதை வச்சு அங்க போயிட்டு டொப்புன்னு கீழ விழுந்தாரு. உத்தவ் தாக்கரேனுடைய எதிர்காலம் என்பது இருள்மயமாகத்தான் இருக்கும். அவர் மகனை முதலமைச்சராக்க வேண்டும் என்று நினைத்தார். அது முடியாமல் போய்விட்டது. இனி அவர் பாஜகவில் சேருவதோ அல்லது தனியாக இருக்கிறதோ அதுதான். இப்ப மதிமுக மாதிரி ஆயிட்டார், வைகோ மாதிரி ஆயிட்டார் உத்தவ் தாக்கரே. அப்போ வந்து மக்கள் வந்து உத்தவ் தாக்கரேய நம்பல, ஏக்நாத் ஷிண்டே தான் நம்புறாங்க. அப்போ பால் தாக்கரேவோட உண்மையான வாரிசு அப்படின்னா ஏக்நாத் ஷிண்டே தான் இல்லையா? உண்மை உண்மை உண்மை. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அது அது எவ்வளவு பெரிய ஒரு மாறுதல் இல்லையா? அதற்கு காரணம் தங்களுடைய கொள்கை, அடிப்படை கொள்கையான இந்துத்துவாவை விட்டு படம் புரண்டதனால் வந்த வம்பு என்று உத்தவ் தாக்கரே தனியார் தொலைக்காட்சியில் நேற்று ஒப்புக்கொண்டார். ஓகே. அதுதான் வந்து உண்மையான ரீசன் இல்லையா? சரத்பவார் என்ன சார் ஆகும்? ஸோ நம்ம வந்து காங்கிரஸை பத்தி பேசிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம உத்தவ் தாக்கரே. இப்ப சரத்பவார் இஸ் அ டால் லீடர். இவர் 5 வருஷம் சும்மா தான் உட்கார்ந்து இருக்கணும். 83 இயர்ஸ் ஆயிடுச்சு. நீங்க சொல்லுங்க. 83, 5 years, 88 ஆயிடுச்சுன்னா அவரால் என்ன பண்ண முடியும்? ஒண்ணு அவருக்கு ஒரே ஒரு கதவு திறந்து வைக்கிறது. பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தால் ஒருவேளை அவர் அஜித் பவாருடன் சேர்ந்து கொண்டு அவருக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பாஜகவில் சேருவதை தவிர வேறு வழி கிடையாது அவருக்கு சரத்பவார். ஏன்னா சரத்பவாருக்கு எப்பவும் கையில பவர் வேணுங்க. பவர் இல்லாம தண்ணியில இருக்கிற மீன் மாதிரி வெள்ள எடுத்து போட்டீங்கன்னா பாருங்க எப்படி தடுப்புறாரு பாருங்க. சார் எப்படி சார் அஜித் பவார் வந்து இன்ஃபேக்ட் ஃபேமிலியை விட்டு வெளியே வந்து எப்படி சார் அவரால் வந்து சரத்பவாரோட நிழல்ல இருந்து வெளியே வந்து இவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ் வந்து கொடுக்க முடியுது? அதுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லிட்டுமா கணேஷ்? சொல்லுங்க சார். அது ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு அது புரிதல் வேண்டும். சொல்லுங்க சார். அந்த 10 வருடங்களாக செங்கோட்டையிலா இருந்தாலும் சரி, தேர்தல் பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, நரேந்திர மோடிக்கு ஒரே ஒரு குறி குடும்ப அரசியலை ஒழிக்கும். அது ராகுல் காந்தி மேல இருக்கிற கோபத்தை அடிச்சாரு. அதுல பாருங்க 50 வருடங்களாக இந்திய அரசியலில் கோலோச்சிய சரத்பவாரை தரைமட்டமாக்கியது பாஜக அஜித் பவார் மூலமாக. அதற்கு பின்னணி ஹரியானா தேர்தல், அதற்கு பின்னணி மேற்கு வங்காளம், அதற்கு பின்னணி ஸ்ரீநகர். நான் 3த்தையும் ஒன்றாக தொடுத்தேமே ஆனால், பூ தொடுக்கிற மாதிரி தொடுத்தமே ஆனால், மாலை போடுற மாதிரி தொடுத்தேமே ஆனால், தேவிலால், பன்சிலால், பஜன்லால் என்று சொல்லக்கூடிய லால் குடும்பத்தினுடைய 50 வருட அரசியலை ஹரியானாவில் வீழ்த்தினார் நரேந்திர மோடி, அமித்ஷா. இப்ப ஏதோ ஒரு சாதாரண ஆளை கொண்டு சீஃப் மினிஸ்டர் வச்சிருக்க. சாதாரண ஆளுங்க. மனோகர்லால் கட்டருக்கும் ராகுல் நரேந்திர மோடிக்கும் 2 வீலர்ல போவாங்க. நான் பார்த்திருக்கேங்க 1985, 86, 90 எல்லாம். அவங்க இப்ப சீஃப் மினிஸ்டர் மத்திய அமைச்சராக அந்த குடும்ப அரசியலை ஒழித்தார். ஹரியானாவில் தேவிலாலுடைய ஆதிக்கம், மம்தா பானர்ஜி ஆதிக்கத்தை அங்க அபிஷேக் பானர்ஜி முன்னிறுத்த வேண்டும் என்று சொன்னார். அங்க ஒரு குடும்ப அரசியலை ஒழித்தார். அப்துல்லா தப்பிச்சுட்டாரு, மொஹபா மோத்தி மாட்டின்றாங்க, ராஜசேகர் ரெட்டி மாட்டின்றாரு, உத்தவ் தாக்கரே மாட்டின்றாரு. அதுல அஜித் பவார் மூலமாக சரத்பவாருடைய எதிர்காலத்தை எல்லாம் கட் பண்ணிவிட்டார். கட் பண்ணார். அதுதான் ரகசியங்க. ஓகே. மாநிலமா பாத்தீங்க வந்தீங்கன்னா இப்ப அஜித் பவாருக்கு ஏன் அவ்வளவுன்னு கேட்ட, அஜித் பவார் வந்து கொஞ்சம் ஹிந்துத்துவா ஃபீலிங் உடையவருங்க. சரி, ஓகே. ஹெல்ப் பண்ணுவாருங்க. அந்த ஒற்றுமை வேண்டும் என்று நினைப்பவர், இந்து முஸ்லிம் ஒற்றுமை வேண்டும் என்று. சரத்பவார்னா அதானி குடும்பம். இவர் வந்து அதானிக்கு எதிரான குடும்பத்தில் இருந்தாலும் சரத்பவாருடைய ஒற்றுமை வேண்டும் என்று நினைத்தார். அவரை ஓரம் கட்டினார் சுப்ரியா சூலே மூலமாக. எப்படி துரைமுருகன் தனியாக இருக்கிறாரோ, உதயநிதியை கொண்டு வந்து கனிமொழி கசப்பாக இருக்கிறாரோ, அந்த மாதிரியான சூழ்நிலை மகாராஷ்டிராவில் இருந்தது. ஆனால் சரத்பவார் எப்படி அஜித் பவார் தலைதூக்கினார் என்று நீங்கள் கேட்ட பொழுது, சரத்பவாரையும் ஹரியானாவையும் தேவிலாலையும் நான் ஒப்பிட்டு பார்த்து சொன்னதில் இதன் மூலமாக கணேஷ், சொல்லுங்க சார்,
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 26-31 ஒரு பாடங்க. சூப்பர் சார். ஓகே சார். அது குடும்ப அரசியலை விட்டுணுங்கிற மாதிரி இது உதயநிதிக்கு சவால். ஏன்னா ஆனான பார்த்த ஆதித்ய தாக்கரே, ராகுல் காந்தி, அபிஷேக் பானர்ஜி எல்லாம் எங்கேயோ போன அப்புறம் நான் நினைக்கிறேன் உதயநிதி எல்லாம் இந்த திராவிட மாடல்ல இருந்து திராவிட மாடல் போய் சொல்லி இருந்தாங்க வரும், அதெல்லாம் போச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி சார் நம்மளோட questions எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. எனக்கு தெரியும் டெல்லியில ரொம்ப குளிரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் காத்தால நமக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வரை நன்றி, வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.